மாளிகாவத்தை சேர்ந்த சகோதரர் நின்னம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பெண்களுக்கு கத்னா உண்டா, தெளிவான விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அப்ப என்ன கேள்வின்னா, பெண்களுக்கு கத்னா இருக்குதா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம் சமூகத்துல சில பேர் அறிவின்மையால் பெண்களுக்கும் கத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது பெண்களுடைய அந்த இல்லற இன்பத்தை குறைப்பதற்கான ஒரு வழியாக அவருடைய பால் உறுப்புல இன்பத்தை உணரும் பகுதியில ஒரு முனைய அவங்க வெட்டுறாங்க, சிதைக்கிறாங்க. இதனூடாக பெண்கள் கத்னா செய்து நபி வழியை நிலைநிறுத்துகிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனா இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய அந்த இல்லற இன்பத்தை முழுமையாக பெண்கள் அடைய முடியாதவாறு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை இந்த பெண்களுக்கு செய்யப்படுகின்ற கத்னா மூலம் ஏற்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. மாற்றமாக இந்த மாதிரி காரியம் கத்னா என்பது ஆண்களுக்கு மட்டும் உள்ள, ஆண்களுடைய அந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை தான் கத்னா செய்யணும், அதை நீக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லினே தவிர பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கத்னா என்பது கிடையாது என்று இஸ்லாம் ஆணித்தரமாக கூறுகிறது. ஆனா பெண்களுக்கும் கத்னா உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் சில செய்திகளை ஆதாரமா காட்டுறாங்க. அஹ்மதுல 19,794வது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியில அது ஃபித்தானு சுன்னத்துன் லிர்ரிஜாலி மக்ருமத்துன் லின்னிசா, இந்த கிதான் என்பது கத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்தாகும், பெண்களுக்கு சிறந்ததாகும். மக்ருமத்துன் லின்னிசா, பெண்களுக்கு சிறந்ததாகும் என்று ஷத்தாத் பின் ஹவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. இந்த செய்தியில ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் அதிகமாக ஹதீஸ் அறிவிப்பதில் தவறிழைப்பவர் என்று ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவர் வலிமையானவரே இல்லை என்று சொல்லி யஹ்யா இப்னு முயின் அவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இரண்டாவது செய்தியாக என்ன வருகிறது என்று சொன்னா, சுனனுல் குபரா லில் பைஹகி, பைஹகி அவர்களுடைய சுனனுல் குபராவுல ஒரு செய்தி வருகிறது. அல் கிதானு சுன்னத்துல் லிர்ரிஜாலி மக்ருமத்துன் லின்னிசா, சிக்கான் என்பது கத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்தாகும், பெண்களுக்கு சிறந்ததாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது. இந்த செய்தியில சௌபான் என்பவர் இடம்பெறுகிறார். இந்த சௌபான் என்பவர் பலவீனமானவர். மேலும் இந்த செய்தியில அல் வலீத் இப்னு வலீத் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவராக இருக்கிறார் என்பதை இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி அவர்கள் பதிவு செய்துவிட்டு இந்த ஹதீஸே பலவீனம் என்று பைஹக்கி இமாம் அவர்களை குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி அபூதாவுதுல 4587வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல என்ன வருதுன்னு சொன்னா, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்நிம்ராத்தன் கானத் பஹ்தினுபில் மதீனா, மதீனால ஒரு பெண் இருந்தாங்க, அவங்க கத்னா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெண்களுக்கு கத்னா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தும்ஹிகி, நீ முழுமையாக ஒட்ட நறுக்கி விடாதே, ஃபஇன்ன ஸாலிக அஹ்லா லில் மர்அதி வ ஹப்பு இலல் பஅலி, அது மேலோட்டமாக நீ நறுக்கு, அதுதான் பெண்ணுக்கு நல்லது, அவரின் வருங்கால கணவனுக்கும் அது பிடித்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை அபூதாவுத் இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு அவரே கீழே போடுறாரு. கால அபூதாவுத் அவர்கள் சொல்கிறார், ருபி அன் உபைதுல்லா இப்னு அம்ர், உபைதுல்லா இப்னு அம்ர் என்பவர் அன் அப்துல் மலிகி, அப்துல் மலிக் கூடாக அறிவிக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்னா, லைஸஹு பில் கவியும், அவர் நம்பகமானவர் இல்லை. எனவே இது பலமான செய்தியில வக்கத் ருபிய முர்சலன், இது முர்சலாக அறிவிக்கப்பட்ட செய்தி. வகால அபூதாவுத், மேலும் அபூதாவுத் சொல்கிறார், முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் மஜ்ஹூல், முஹம்மது இப்னு ஹஸ்ஸான் என்பவர் மஜ்ஹூல், யார் என அறியப்படாதவர். வஹாதல் ஹதீஸு லஈஃபுன், இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி என்று இமாம் அபூதாவுத் அவர்களே அறிவிக்கிறார்கள். அப்ப வந்த அறிவிப்புகள் எல்லாம் இந்த கருத்துல இன்னும் பல ரூட்டுகள் அறிவிப்புகள் வருது, எல்லாத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல பலவீனம் இருப்பதை அவதானிக்கலாம். எனவே இது பலமான செய்தி அல்ல. மேலும் கத்னா என்று சொன்னா ஆண்களுக்கு தான் மேலதிகமான ஒரு தோல் பகுதி இருக்கும், பெண்களுக்கு மேலதிகமான ஒரு தோல் பகுதியே கிடையாது. பெண்கள் இவங்க என்ன சிதைக்கிறாங்க, இருக்கிற உறுப்பை சிதைச்சு விடுறாங்க. அப்படி இருக்கிற உறுப்பை சிதைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுமா? இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்துல முடிய வெட்ட சொல்லும், நகத்தை வெட்ட சொல்லும், காத கண்ண மூக்கு வாய் எல்லாத்தையும் வெட்ட சொல்லி எங்கேயாவது இஸ்லாம் வழிகாட்டுமா? வழிகாட்டாது. இதுல எப்படி இது பெண்கள் கத்னா எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு தோல் பகுதி இருந்து அதை நீக்க சொல்லியிருந்தா கூட அது வாஸ்தவம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இருக்கிற உறுப்பை சிதைச்சு அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இல்லறத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தை குறைக்கும் அளவுக்கு ஒரு நிலையை இந்த கத்னா மூலம் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னா,
அது பெண்களுக்கு செய்யும் மாபெரும் அநியாயமாக, அநீதியாக கருதப்படுகிறது. எனவே பெண்களுக்கு கத்னா என்பது கிடையவே கிடையாது. அறிவிக்கப்படுகின்ற எல்லா செய்திகளும் பலவீனமானதாக இருக்கிறது. இந்த சரத்து செய்றோம், சடங்கு செய்றோம் என்ற பேர்ல சில மூதாட்டிகள் இந்த காரியத்துல ஈடுபடுறதுக்கு வருவாங்க. அவங்கள தயவு செய்து இஸ்லாமிய பெண்கள், மார்க்கத்தை படிக்கக்கூடிய விழிப்புணர்வு உள்ள இஸ்லாமிய சமூகம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். இது பெண்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது. எனவே பெண்களுக்கு கத்னா செய்வதை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க கூடாது என்பதை இந்த இடத்திலே இதற்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.